வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ஏத்தர், ஓலா, பஜாஜ், டிவிஎஸ்ன்ற மாதிரி ஏகப்பட்ட எலக்ட்ரிக் மேனுஃபேக்சரிங் பிராண்ட்ஸுன்றது இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கூட்டர்ஸ்ன்றது இருந்துக்கிட்டு வருது. அந்த வரிசையில் நம்ம எய்த்தர் கிட்ட ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் ஸ்கூட்டர்ன்றது ஆல்ரெடி இருக்குது. எய்த்தர் ரிஸ்தா அது வந்து நல்ல ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு நல்ல ஃபேமிலி ஸ்கூட்டர் தான். பட் ப்ரைஸிங்கிறது மித்த காம்படிட்டர்ஸ் அதிகம். பட் ஆனால் இப்போ ஏத்தர் அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுற விதமாக அவங்களுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஸ்கூட்டர்ன்றதை நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ்ன்றது வந்திருக்கு. அந்த ஒரு ஸ்கூட்டர் என்ன, அது பார்க்க எப்படி இருக்குது, எதை மாதிரி ரேஞ்சில் ப்ரைஸிங் வரும்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். வந்து கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் படி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் அந்த ஒரு ஸ்கூட்டருக்கு எய்த்தர் இப்போதைக்கு வந்திருக்க பேருன்னு பார்த்தோன்னா ஏத்தர் கோனாஸ். அந்த ஸ்பெல் மட்டும் எனக்கு சரியாக வரல. பட் ஆனால் அந்த ஒரு பேரை நான் போடுறேன், அது என்னன்றதை பார்த்துங்கப்பா. இந்த ஒரு ஸ்கூட்டர்னு பார்த்தோன்னா வச்சிங்கன்னா எய்த்தருடைய அந்த ஒரு லேட்டஸ்ட்டு EL01 பிளாட்ஃபார்ம் மூலமாக வந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாம், அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால உங்களுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு வீல் பேஸ், நல்ல லென்த்தராக இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். மற்ற இவங்ககிட்ட இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் லென்த்தியர். அது இல்லாமல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இதுக்கு முன்னாடி வந்து எய்த்தர்லன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு 440X அந்த ஒரு ஸ்கூட்டர்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு அலுமினியம் ஃப்ரேம் தான் வந்திருக்கும். அது வந்து இந்த ஒரு ஸ்டீல் ஃப்ரேமோட கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இந்த இடத்துல ஸ்டீல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்கன்றதுனால மேபி கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கட்டிங்னா உங்களுக்கு பெருசாக குவாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. இன்னொன்று அது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் மேபி அந்த ஒரு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி, அந்த ஒரு ஹேண்டிலிங்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. இதில் ஸ்டீல் பார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் ப்ரைஸிங்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சிலேயே வரும். அது இல்லாமல் இது வந்து லாங் வீல் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால உங்களுக்கு ஸ்பேஸ் அண்ட் ஓவரால் அந்த ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்டுக்கான விஷயங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கூட்டரில் பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஸ்பேஸ்ன்றதும் அதிகம் இல்லைங்களா, அதனால் இதில் வந்து ஒரு 2 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட்டுக்கான பேட்டரி வரைக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் சொல்கிறாங்க. 2 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன்றது நல்ல ஒரு பேட்டரி ஆப்ஷன் தான். இந்த 2 கிலோவாட் பேட்டரின்றது குறைஞ்சபட்சமாக ஒரு 60லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் தரலான்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டரையும் வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு மோட்டோ ஸ்பெக் வரல, பேட்டரி இவ்வளோ தரலான்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா 5 கிலோவாட்கான பேட்டரி வந்து அதிகபட்சமாக 200 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் இருக்கும். ஓவராலாக ஒரு 80லேருந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்சு தரக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா ஃபீச்சர் செட்டப்லேயும் உங்களுக்கு எய்த்தர் எப்போதும் போல் நல்ல ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ரேஞ்சில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தோன்னா இந்த வர ஆகஸ்ட் 29 தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுக்கான லான்ச்ன்றது இருக்குது. அப்போ கூடிய சீக்கிரத்துலேயே இந்த ஒரு வெஹிக்கிள் நம்மளுடைய மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுது. அன்றைக்கி இந்த வெஹிக்கிளில் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் என்னன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு ப்ரைஸிங் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தோன்னா 1 லேக்லேருந்து அரௌண்ட் ஒரு 1,25,000 கிட்ட வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அக்யூரேட் ப்ரைஸிங், அக்யூரேட் ஃபீச்சர்ஸ், அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆகிடும், அதையும் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு எய்த்தர் தரப்புலேருந்து ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி ஸ்கூட்டர் வரப்போகுதுன்றது மட்டும் தெரியுது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ லேட்டர்.